அன்பினர்களே, வளைகுடாவில் முகாமிட்டுள்ளோம். வளைகுடாவில் பல விடயங்கள் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நிகழ்ச்சியாக நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு பெருமுக்கு நாம் ஏற்கனவே பல காணொலிகள் தந்திருக்கின்றோம். ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகின்றது சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே போன்று யுக்ரைனுடன் 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை சவுதியும் அமீரகமும் பண்ணுகிறீங்க. குவைத்தில் அதுக்கிட்ட இன்னும் போகல. இந்த நிலைமையில் இப்பொழுது இந்த யுத்தம் வளைகுடாவை தாண்டி பல நாடுகளுக்கு தாவும் நிலைமை ஒன்று வந்திருக்கின்றது. இப்ப யுக்ரைனூடாக பிரான்சையும் இந்த யுத்தத்துக்குள் இழுக்கலாமா என்று ஒரு நகர்வு நடைபெற்று வருகின்றது வளைகுடா நாடுகள் மத்தியில். அது ஒரு புறம் இருக்க, சவுதி அரேபியா மறைமுகமாக பிரித்தானியாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இந்த போருக்குள் எங்களை பாதுகாக்குமாறு வேண்டி ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போருக்குள் வலிந்து பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளை கிட்டத்தட்ட நேட்டோ நாடுகளை கூறிய போது அந்த நாடுகள் மறுத்து விட்டது, இந்த போர் எங்களுடைய போர் அல்ல என்று. ஆனால் இப்பொழுது சவுதி அரேபியா தன்னுடைய எண்ணெய் பணத்தை வாரி இறைக்க உள்ளது. அதாவது இப்ப நம்ம ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு பணக்கார பொண்ணு யாராவது ஒரு ஏழை பையனை அப்படி இப்படி ஸ்கூல்ல ஒரு முரண் பிடிச்சி அப்படி லவ் பண்றேன்னு கொடுத்தாக்கா ஆள் வச்சு அடிக்கிறேன், பார்த்திருக்கோம் இல்ல? அந்த மாதிரி தான் இந்த 2 நாடுகளும் அமீரகமும் சவுதி அரேபியாவும் சண்டியன் பலமுள்ளவங்களை ஆள் வச்சு அடிக்க போறாங்க ஈரானுக்கு. சோட்டா சொன்ன பண்ணா ஆள் வச்சு அடிக்க போறாங்க. இது எப்படி இருக்குது? எங்களுக்கு ஏலா நாங்க ஆள் வச்சு அடிப்போம். இது எப்படி இருக்குது? வெக்கங்கட்ட நாடுல இருக்கா இல்லையா? அது ஒரு புறம் இருக்க, இப்படி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இது ஒரு புறம் இருக்க, 6ஆம் தேதி நள்ளிரவு, 6ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு நமக்கு விடிந்தால் செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி ஏப்ரல், அந்த தினத்தில் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை தொடுப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எல்லா முடிவும் பண்ணியாச்சு, தாலி கட்டுற மட்டும் பாக்கி இருந்தா போல ஆரம்பிக்க போறார். இந்த நிலைமையில ஷிராஸ் மீது பறந்த இஸ்ரேலிய ஹர்ம்ஸ் 900 ஆளில்லா விமானத்தை ஈரானிய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. ஈராக்கில் உடனடி தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை கொண்டே விடுத்திருக்கின்றது. ஈராக்கில் இருந்து அமெரிக்கர்கள் உடன் 48 மணி நேரத்துக்குள் வெளியேறுமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்த வளைகுடாவில் நிலவி வரும் போர்க்கால நிலைமை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 36 நாடுகள், G7 நாடுகளுடன் சேர்ந்து 35 நாடுகள் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த இருக்கின்றது. அது நல்ல விடயமாக பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ் எங்கட பகைமை நாடு கிடையாது, யாழுவா நாடு, நண்பர் நாடு என்பதால் அவங்க எரிபொருள் கொண்டு போகலாம் என்று ஈரான் உடனடியாக ஒரு பச்சை கொடியை காட்டியிருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் எந்தவித விரோதம், எங்கள் முன்விரோத நாடு, அதாவது எங்களுடைய பகைமை நாடு அல்ல என்று அவங்க எரிபொருளை கொண்டு போகலாம் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மறு உத்தரவாக இஸ்ரேல் வான் பாதுகாப்பு வலையமைப்பின் முக்கிய இயக்குநரின் சர்வர்களை, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஃபுல்லா ஹண்டாலா ஹேக்கர்கள் ஊடுருவி எடுத்துட்டாங்க. அப்ப இனி தாக்குதல் தொடுக்கும் இல்ல, அது ஒரு செய்தி. அதாவது ஊடுருவிய 2 மேம்பட்ட ரோன்களையும் குருஸ் ஏவுகணைகளையும் IRGC சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது ஈரானுக்குள். இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு செய்தியாக வளைகுடாவில் மாத்திரமல்ல உலக பரப்பில் இன்றைய பிந்திய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அது ஒரு புறம் இருக்க, ஷிராஸ் மீது பறந்த இஸ்ரேலிய ஹர்ம்ஸ் 900 ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியாக IRGC-காரங்க அறிவித்திருக்கிறாங்க. அந்த ஒரு செய்தி வாங்கள் நாம் இந்த செய்திக்குள் செல்லலாம், பார்க்கலாம். பர்ஸ் மாகாணத்தின் ஷிராஸ் மீது பறந்த இஸ்ரேலிய ஹர்ம்ஸ் 900 ஆளில்லா விமானத்தை தாங்கள் அழித்திருப்பதாகவும் அதை நாங்கள் முற்றுமுழுதாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆளில்லா விமானம் நகரின் மீது பறந்து கொண்டிருந்த போது இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது. இந்த உரிமை கோரல் குறித்து இஸ்ரேலிய ஊடகம் இதுவரையும் அதிகாரிகளோ ராணுவமோ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஹர்ம்ஸ் 900 என்பது இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் பறக்கக்கூடிய ஒரு ஆளில்லா விமான அமைப்பாகும். இது 30 மணி நேரத்துக்கு மேலாக பறக்கும் திறன் கொண்ட மற்றும் அட்வான்டேஜ் கண்காணிப்பு கருவிகளை எல்லாம் சுமந்து செல்லும் மிகப்பெரிய ஒரு திறமை கொண்ட ஒரு ஒரு ஆயுதம். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அடுத்து வரும் 24 முதல் 48 மணி நேரத்துக்குள் ஈரான் ஆதரவு ஈராக்கிய போராளி குழுக்களால் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கா
ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகளால் 47 மணி நேரத்துக்குள் மத்திய பாக்தாத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று அமெரிக்காவின் உளவு தகவல் கொடுத்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை மணி அடித்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஈரானுடனான மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் இரவு நேர உரையை முடித்த உடனேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள், ஹோட்டல்கள் மற்றும் எரிசக்தி தளங்கள் போன்ற உட்கட்டமைப்புகளுடன் அமெரிக்க குடிமக்கள், நிறுவனங்கள் மற்றும் தூதரக வசதிகளும் குறைக்கப்படலாம் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாக்தாத் எச்சரிக்கை ஈரான் போரில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கிறது என்றும் ஆபரேஷன் எபிக் வீரியின் கீழ் ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதல்களை உள்ளடக்கிய ஒரு நேரடி மோதலாக தொடங்கியதிலிருந்து இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டு வருகின்றது. ஹார்முஸ் ஜலச்சந்தியை பாதுகாப்பது குறித்து கிட்டத்தட்ட 3 டசன் நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 2 டசன் வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதல்களாலும் மேலும் பல கப்பல்கள் தாக்கப்படும் என்ற அச்சுறுத்தலாலும் பாரிசிய வளைகுடாவை திறந்த பெருங்கடலுடன் இணைக்கும் இந்த நீர்வழியில் கிட்டத்தட்ட அனைத்து போக்குவரத்தும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டுள்ளது. லார்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற கப்பல் தரப்பு நிறுவனத்தின்படி மார்ச் 1 முதல் நேற்று முதல் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஜலச்சந்தி வழியாக செல்லும் போக்குவரத்துக்கள் 94% குறைந்துள்ளது என்றும் 2 கப்பல்கள் கட்டணம் செலுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மற்றவை தங்கள் சொந்த அரசாங்கத்துடனான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று பேசிய 35 நாடுகளில் அமெரிக்காவை தவிர அனைத்து G7 தொழில் மயமான ஜனநாயக நாடுகளும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகியவை அடங்கும் என்றும் இந்த நாடுகள் ஜலச்சந்தியை மறைப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்று கோரி கடந்த மாதம் ஒரு பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு சாத்தியமான ராஜதந்திர மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து நாடுகள் விவாதிக்கும் என்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கைர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலச்சந்தி வழியாக பிலிப்பைன்ஸ் கப்பல்கள், எரிபொருள் இறக்குமதிகள் மற்றும் பிலிப்பைன்ஸ் மாலுமிகள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிலிப்பைன்ஸ் எங்களது பகைமையற்ற நாடு என அறிவித்து அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஜலச்சந்தி வழியாக அதன் கப்பல்கள் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதிகள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரானிடம் கோரிக்கை விடுத்துள்ள பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை செயலாளர் த்ரெஷா லசராவுடன் தொலைபேசியில் பேசிய போது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இந்த உறுதிமொழியை வழங்கியிருப்பதாக வெளியுறவுத்துறை விரிவாக தெரிவித்துள்ளது. ஈரானிய உளவு படைகள் உளவு வலையமைப்பை முறியடித்து மேம்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய கருவிகளை கைப்பற்றியிருப்பதாக ஈரான் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறது. ஈரானிய உளவு படைகள் நாட்டின் வடமேற்கு மாகாணமான மேற்கு அசர்பைஜானில் நடத்திய தனித்தனி நடவடிக்கைகளின் போது ஒரு உளவாளி மற்றும் பிரிவினைவாத போராளிகளை கைது செய்ததுடன் மேம்பட்ட உளவு சாதனங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் டெலிகம்யூனிகேஷன் அடங்கிய அத்தனை பெரிய பொருட்களையும் கைப்பற்றியிருப்பதாக ஈரானிய ராணுவ பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் உளவுத்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு துறை வெளியிட்ட அறிக்கைகளின்படி வடமேற்கு எல்லைகள் வழியாக நாட்டுக்குள் கடத்தப்பட்டுக் கொண்டிருந்த 45 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தயாரிப்பு சாதனங்கள் உட்பட அதிநவீன உளவு மற்றும் தகவல் தொடர்பு உபகரணங்கள் அடங்கிய ஒரு பெரிய சரக்கு படைகள் கைப்பற்றியிருக்கின்றன. இந்த சாதனங்கள் நாடு முழுவதும் உள்ள உளவாளிகளுக்கு விநியோகிக்கப்பட இருந்தது என்றும் கூடுதலாக ஈரானிய உளவு படைகள் 8 பிரிவினைவாத போராளிகளை அடையாளம் கண்டு கைது செய்தனர் என்றும் அவர்களில் 4 டிரான்சாகர் நகரில் ஒரு பயங்கரவாத குழுவை அமைத்து ஈரானிய ராணுவ தளங்களின் இருப்பிட தகவல்களை இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட்டுக்கு பகிர்ந்து வந்த உளவாளிகள் என்று இனம் காட்டப்பட்டிருக்கின்றது. மற்ற பயங்கரவாதிகள் உர்மியா மற்றும் ஒஸ்னாபியா நகரங்களில் கண்டறியப்பட்ட உளவாளிகள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஒரு நிகழ்வில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தூண்டுதலின் பேரில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த ஒரு நபர் டிரான்சாகரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஈரானிய முக்கிய இடங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து எதிரிகளுக்கு அனுப்பி வந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்த டெஹ்ரான் வாஷிங்டன் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான மற்றும் ஆத்திரமூட்டப்படாத இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கிய பிற்பாடு இந்த மோதல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை
இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு வலையமைப்பின் முக்கிய இயக்குநரின் சர்வர்களை ஹண்டாலா ஹேக்கர்கள் ஊடுருவிருக்கின்றனர். அதாவது இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றுமுழுதாக தற்பொழுது ஹமாஸ் மற்றும் ஈரானின் கைக்குள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதை ஹேக்கர்கள் ஊடுருவி எடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு வலையமைப்பின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை இயக்குவதில் முக்கியமாக ஈடுபட்டுள்ள ஒரு நிறுவனத்தின் மீது இணையவழி தாக்குதலை நடத்தியதாக ஹண்டாலா ஹேக்கர் குழு இன்று தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள எந்தவொரு இஸ்ரேலிய ராணுவ தளமும் பாதுகாப்பாக இருக்காது என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எதிர்ப்பை ஆரம்பிக்கும் இந்த குழு நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் PSK வின் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் சர்வர்களை வெற்றிகரமாக ஊடுருவி அனைத்து முக்கிய தகவல்களையும் நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் பூந்து குழப்பினால் இவங்களோட தாக்குதல் குறித்து எந்த தகவலையும் அது சேவையர் கொடுக்காது, குழப்புவது. அது சிம்பிள் வேலை. அது ஹேக்கர்கள் உட்புகுந்தால் அவங்களோட சிஸ்டம் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு வார நேரம் இல்லாம தேவையில்லாத ஒலியை கொடுக்கும். அதாவது சும்மா, அதாவது தேவையில்லாத, அதாவது அனாவசியமாக இந்த சைரன் ஒலியை கொடுக்கும். இப்படி அந்த நேரம் பார்த்து இவங்க பூந்து அடிக்கலாம். இதுதான் அந்த PSK வின் டெக்னாலஜிஸ் நிறுவனம் இஸ்ரேலிய ராணுவ உட்கட்டமைப்பின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களின் முதுகெலும்பாக செயல்படுவதாகவும் அவற்றுக்கிடையே தடையற்ற தகவல் தொடர்புகளுக்கு வழிவகுப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த இணையவழி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆட்சியின் முக்கிய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் அவற்றின் தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் குறித்த அனைத்து ரகசிய தகவல்களும் அம்பலப்படுத்தப்பட்டன என்றும் தற்போது மேற்காசியா முழுவதும் செயல்படும் எதிர்ப்பு இயக்கங்கள் இந்த தகவல்களை கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் பாஸ்கா பண்டிகைக்காக கொண்டாடும் இந்த நாள் விரைவில் ஒரு மறக்க முடியாத நாளாக மாறும் என்றும் உங்களின் எந்த ஒரு கட்டளை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளும் இனி பாதுகாப்பாக இருக்காது என்றும், மேலும் எதிர்ப்பு முன்னணியின் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் உடனடியாகவே என்றும் ஹண்டாலா ஆன்லைனில் வெளியிட்ட ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேலின் போலியான பாதுகாப்பு உணர்வின் சரிவின் தொடக்கத்தை குறிக்கிறது என்றும், எந்த ஒரு அமைப்பும் அதன் நுட்பம் மற்றும் இராணுவ தரநிலைக்கு இணங்குதல் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் எதிர்ப்பு படைகளின் இணைய தரங்களிலிருந்து தப்ப முடியாது என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு இஸ்ரேலிய நிறுவனங்கள் மீதான இணைய தாக்குதல் முக்கியமான தகவல்களை பெருமளவில் கசிவதற்கு வழிவகுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் இணைய பாதுகாப்பு உட்கட்டமைப்பில் உள்ள பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவே ஹேக்கர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஹண்டாலா கூற்றுப்படி இந்த ஹேக்கர் குழு இதற்கு முன்னர் ரபேல், ஆப்பிள்டெக் மற்றும் சில்வர் ஜேடா போன்ற இஸ்ரேலிய நிறுவனங்களை குறிவைத்து பெருமளவிலான இரகசிய தகவல்களை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்குள் ஊடுருவிய 2 மேம்பட்ட ரோன்களையும் குரூஸ் ஏவுகணைகளையும் ஈரானிய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. ஈரானிய மத்திய பகுதியில் உள்ள ஹைமன் நகரில் வான்வெளியில் MQ-9 ரேப்பர் ரோன் ஒன்றையும் குறிவைத்து அளித்ததாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. MQ-9 ரீப்பர் என்பது தரை கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து 3 பேர் கொண்ட குழுவினரால் இயக்கப்படும், தொலைவில் இருந்து இயக்கப்படும் மற்றும் நடுத்தர உயரத்தில் பறக்கும் ஒரு ட்ரோன் ஆயுதம் ஆகும். இது தொடக்கத்தில் 27 மணி நேரத்துக்கு மேலாக பறக்கும் திறனை கொண்டது என்றும், மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் 50,000 அடி உயரம் வரை செல்லக்கூடியது என்றும், 1746 கிலோகிராம் கிட்டத்தட்ட 3850 ராத்தல் சுமை தாங்கும் திறன் கொண்டது என்றும் வலிமை பெற்ற ஒரு ஆயுதமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் கஸ்வின் மாகாணத்தில் கவுண்டிக்கு மேலே IRGC-யின் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒரு அமெரிக்க AGM-158 கூட்டு வான் தரை தொலைதூர ஏவுகணைகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த இடைமறிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. AGM-158 JASMM என்பது அமெரிக்க விமானப்படைக்கான ஒரு தன்னாட்சி நீண்ட தூரம் செல்லக்கூடிய வழக்கமான வான்தரை துல்லியமான தொலைதூர தாக்குதல் ஏவுகணையாகும். இது அமெரிக்காவின் முக்கிய ஆயுதங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தியாளரான லாக்ஹீட் மார்டினால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது.
திணிக்கப்பட்ட போர் தொடங்கியிலிருந்து இந்த தாக்குதல் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கை 150 தாண்டி இருப்பதாக ஈரானிய வான் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பானது ஈரான் முழுவதும் உள்ள ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிகள் மீது தொடர்ச்சியான தீவிர தாக்குதல்களை நடத்தியுள்ளது என்றும் இதன் விளைவாக கணிசமான உயிர் இழப்புகளும் உட்கட்டமைப்புகளும் பரவலாக சேதங்களும் ஏற்பட்டுள்ளது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் ஈரானின் தாக்குதல்கள் மிக அதிகமாக ஜொலிக்கும் என்றும் ஈரான் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது என்பதுடன் மீண்டும் நாளை காலையும் சந்திப்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.